Hi friends, welcome back. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா எக்ஸ்பிரஷன் ட்ரீ வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருந்து பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல டேட்டா ஸ்ட்ரக்சரோட பேசிக்ஸ் பார்த்தோம். பைனரி ட்ரீ அண்ட் டைப்ஸ் வரைக்கும் பார்த்திருக்கோம். இந்த வீடியோவை நீங்க வந்து இப்போ இருந்து தான் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பேசிக்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், அதை ஓப்பன் பண்ணி பாருங்க. இப்போ வந்து எக்ஸ்பிரஷன் ட்ரீ வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எக்ஸ்பிரஷன் ட்ரீ அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, இதுவும் ஒரு பைனரி ட்ரீன்னு தான் சொல்லலாம். இதோட சப்ட்ரீஸும் வந்துட்டு பைனரி ட்ரீயாக தான் இருக்கும். இதில் வந்துட்டு சில ரூல்ஸ் இருக்குது, ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது என்ன ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு சிம்பிள் ட்ரீன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ரூட், இது ரெண்டுக்கும் வந்து சில்ட்ரன் இருக்கு, அதனால இது வந்து இன்டர்னல் நோடுன்னு சொல்லலாம். இன்டர்னல் நோடு இங்க கீழே இருக்க இந்த பேரண்டோட சைல்டு ரெண்டு இருக்கு, இது ரெண்டும் வந்து லீஃப் நோடு, ஏன்னா இதுக்கு வந்து சில்ட்ரன் எதுவும் கிடையாது, லீஃப் நோடு இது ரெண்டும். அதே மாதிரி இந்த ரெண்டு நோடு லீஃப் நோடு இல்லையா. இந்த லீஃப் நோட்ல அந்த எக்ஸ்பிரஷன் ட்ரீல எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஆப்பரன்ஸை வந்து ஸ்டோர் பண்றதுக்காக தான் யூஸ் பண்றோம். இன்டர்னல் நோட்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஆப்ரேட்டர், இது ஒண்ணுதான் அங்க மெயின். லீஃப் எதுக்கு யூஸ் பண்றோம், லீஃப் நோட்ல எல்லாமே ஆப்பரண்ட் தான் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். இன்டர்னல் நோட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஆப்ரேட்டர் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒவ்வொரு சிம்பிளா நம்ம ரீட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு ஒரு போஸ்ட்ஃபிக் எக்ஸ்பிரஷன் வந்து கிடைச்சிருக்கு, அதை வந்து நம்ம எக்ஸ்பிரஷன் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரீல வந்துட்டு நம்ம ஒரு வேளை வந்துட்டு ஆப்பரண்டை ரீட் பண்ணோம்னா அதை வந்து லீஃபாக தான் எடுத்துக்கணும். ஒருவேளை ஆப்ரேட்டரை ரீட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது ஸ்கேன் பண்ணும்போது ஆப்பரேட்டராக தான் வந்து இன்டர்னல் நோட வந்து எடுத்துக்கணும். அதுதான் வந்து இதோட ரூலுங்க. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபி பிளஸ் சிடிஇ பிளஸ் ஸ்டார் ஸ்டார், இதுதான் வந்து எக்ஸ்பிரஷன். முதல்ல வந்து நம்ம ஒரு ஸ்டாக் வந்து ரெடி பண்ணிக்கிறோம். இந்த பாயிண்டர்ஸ் எல்லாமே எங்க ஸ்டோர் ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக்ல தான் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ இதுதான் வந்து ஸ்டாக்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஃபர்ஸ்ட் சிம்பிள் என்ன இருக்கு, ஏ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஆப்பரண்ட் அப்படின்றது இருந்தது அப்படின்னா நம்ம வந்து கிரியேட் a one-node tree and push pointer onto the stack அப்படிங்கறத இதோட ரூல். பாயிண்டரா இருந்தது அப்படின்னா, அதாவது ஆப்பரண்டா இருந்தது அப்படின்னா ஒன் நோட் ட்ரீ வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஏவை ரீட் பண்றோம், அதனால ஏவை வந்து ஸ்டாக்ல பாயிண்ட் பண்ற மாதிரி ஒரு ட்ரீ, ஒன் நோட் ட்ரீ. அதே மாதிரி பிஏ ஸ்கேன் பண்றோம், அதே மாதிரி ஒன் நோட் ட்ரீ வந்து ரெடி பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் என்ன ஆப்ரேட்டர் ரீட் பண்றோம்னா பிளஸ் ஆப்ரேட்டர். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பிளஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னாவே அது இன்டர்னல் நோட்ஸ். இப்போ இன்டர்னல் நோட்ஸ் அப்படின்னும் போது நம்ம ரெண்டு ட்ரீயவும், அதாவது ஒன் நோட் ட்ரீ இருக்கு இல்லையா, ரெண்டையுமே பாப் பண்ணிடணும். எப்போ வந்து ஆப்ரேட்டரை நம்ம ரீட் பண்றோமோ அந்த டைம்ல கரெக்டா வந்து இந்த ரெண்டு ஒன் நோட் ட்ரீயும் பாப் பண்ணிட்டு கரெக்டா வந்துட்டு அந்த பாயிண்டரோட, அதாவது ஏபி பிளஸ்ன்னு இருக்கு இல்லையா, அப்ப ஏபி பிளஸ்ங்கிறது பேரண்ட் ஆயிடும், ஏபிங்கிறது சைல்டு ஆயிடும். அப்போ வந்து அந்த ரெண்டு பாயிண்டரையும் இந்த இமேஜ் இருக்க மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு பிளஸ் ஆப்ரேட்டரை பாயிண்ட் பண்ற மாதிரி ஸ்டாக்ல வந்துட்டு ஒரு ட்ரீயை வந்து கிரியேட் பண்றோம். இதுல ஏ, இது பி, இது ரெண்டும் ஆப்ரண்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி நெக்ஸ்ட் சிம்பிள்ஸ் வந்து ரீட் பண்ண போறோம். ஏபி பிளஸோட முடிஞ்சிருச்சு. ஒரு ட்ரீ வந்து இங்க ரெடியா இருக்கு, பிளஸ் ஏபி அப்படின்னு. இங்க வந்து இன்னொன்னு, அது வந்து சப் ட்ரீ தான். இப்போ நம்ம மெயின் ட்ரீ வந்து இன்னும் கிரியேட் பண்ணல. ஃபுல் எக்ஸ்பிரஷன் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணா மட்டும்தான் வந்து நமக்கு முழுசா நம்ம கிரியேட் பண்ண கன்ஸ்ட்ரக்ட் பண்ண எக்ஸ்பிரஷன் ட்ரீ வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து சி ரீட் பண்றோம். இப்போ வந்து சி அப்படிங்கிறது ஆப்பரண்ட் அப்படிங்கறனால நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஒன் பாயிண்டர் ஒன் நோட் ட்ரீ வந்து கிரியேட் பண்ணிக்கணும். அதே மாதிரி டி ரீட் பண்றோம், டியும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஒன் நோட் ட்ரீ, ஏன்னா இது ஒரு ஆப்பரண்ட் அப்படிங்கறனால. இ அடுத்து ரீட் பண்றோம், அதுவும் ஒரு ஆப்பரண்ட் அப்படிங்கறனால அதுக்கும் ஒரு ஒன் நோட் ட்ரீ கிரியேட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் சிம்பிள் என்னன்னா பிளஸ் அப்படிங்கிறது மூணு ஆப்பரண்ட் வந்து கண்டிப்பா ஆட் பண்ணாது, அதனால நம்ம லாஸ்டா ரீட் பண்ணது என்ன, டிஇ பிளஸ். அப்ப டிஇ இந்த ட்ரீயை பாப் பண்ணிட்டு, இந்த டிஇன்ற ரெண்டு ட்ரீயை மட்டும் பாப் பண்ணிட்டு இதை வந்து ஒரு தனி ட்ரீயா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். அதுக்கு வந்து இன்டர்னல் நோடா என்ன இருக்கும்னா பிளஸ் ஆப்ரேட்டர் தான் இருக்கும். ஏன்னா இப்ப நம்ம லாஸ்டா அதானே ரீட் பண்ணோம். நான் ரெடி சொன்ன மாதிரி பாருங்க. தென் பிளஸ் இஸ் ரீட், ஸோ வி பாப் டூ ட்ரீ. அந்த டிஇ இருக்கு இல்லையா, அது ரெண்டையும் பாப் பண்ணிட்டு அந்த சி அப்படியே தான் இருக்கும், ஏன்னா அது ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டர். நம்ம கடைசியா ரீட் பண்ணது டிஇ மட்டும் தான். அப்ப டிஇயும் பாப் பண்ணிட்டு பிளஸ் ஆப்ரேட்டரை வந்து இன்டர்னல் நோடா வச்சு நம்ம வந்து இன்னொரு சப்ட்ரீ வந்து கிரியேட் பண்ணிடுறோம். இதுக்கு அடுத்த சிம்பிள் என்னன்னா ஸ்டாரை வந்து ரீட் பண்ண போறோம். இப்போ வந்து ஸ்டார் ரீட் பண்ணும்போது கடைசியா நம்ம கிரியேட் பண்ண ட்ரீ என்ன, சியும், அதாவது ஒன் நோட் ட்ரீயும் இந்த பிளஸ் பிளஸ் வந்து நம்ம நோடா வச்சிருக்கிற ஒரு இன்டர்னல் சப் ட்ரீயை தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு ட்ரீயும் வந்து மெர்ஜ் ஆயிடும், ஏன்னா ஸ்டார் ரீட் பண்ணும்போது. அப்போ வந்து ஸ்டார் வந்து ரூட் ஆயிடும், சி வந்து ஒரு சப் ட்ரீ ஆயிடும். இந்த பிளஸ் நம்ம வச்சு
லாஸ்ட் ட்ரீ இருக்கு இல்லையா, பிளஸ் இன்டர்னல் நோட ரூட்டா வச்சு டிஇ ஆப்ரண்டா இருக்கு இல்லையா, இந்த ட்ரீ வந்து அதோட மெர்ஜ் ஆயிடும். லாஸ்டா இருக்க சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆப்ரேட்டர் என்னன்னா ஸ்டார். இப்போ ஸ்டாரை ரீட் பண்ணுவோம், அது வந்து ஒரு ஃபைனலாக லாஸ்ட் சிம்பிள் அப்படிங்கிறனால நம்ம எல்லா ட்ரீயும் வந்துட்டு மெர்ஜ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண ட்ரீ என்ன, பிளஸ் ரூட்டாக வச்சு ஏபி வச்சு இந்த சப்ட்ரீ, ரெண்டாவதாக நம்ம ரெடி பண்ணது இந்த சப்ட்ரீ, மூணாவதாக ரெடி பண்ணது நம்ம இந்த சப்ட்ரீ ரெடி பண்ணோம். இப்போ இந்த லாஸ்ட்டாக இந்த ஸ்டாரை ரீட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடைச்சிருக்கிறது ஃபைனலான நமக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்பிரஷன் ட்ரீ. இது தாங்க நமக்கு இப்படி தாங்க வந்து நம்ம எக்ஸ்பிரஷன் ட்ரீயை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்துட்டு பைனரி ட்ரீ ட்ராவல்ஸை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் நான் எதுக்கு சூஸ் பண்ணாதா, இந்த சப்ஜெக்ட் முதல்ல டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எதுக்கு நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நம்ம டிஆர்பியில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இதில் வந்து நிறைய சம்ஸ் வரும். தியரி ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், இதெல்லாம் ப்ராப்ளம் ரிலேட்டடாக அப்படிங்கிறனால தியரியை விட நீங்கள் கான்செப்டை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்துட்டு நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். 2 மார்க்ஸ்லேயும் சரி, அதே மாதிரி 1 மார்க்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயும் சரி நமக்கு வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல வந்து நிறைய கொஷின்ஸ் வரும். அதனால தான் நான் வந்துட்டு ஒவ்வொன்றையும் வந்து டீட்டெயிலாக போடுறேன். அதனால தான் இதையும் வந்து இந்த சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக், அதனால நீங்கள் நிறையா வந்து கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. நிறைய நீங்கள் எக்ஸ்பிரஷன் வச்சுட்டு நீங்கள் வந்து ஓனாகவே வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கிரியேட் பண்ணி அதுக்கு எக்ஸ்பிரஷன் ட்ரீ எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா எக்ஸ்பிரஷன் ட்ரீ கொடுத்துட்டு இது வந்து கரெக்டாக அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இந்த எக்ஸ்பிரஷனுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் ட்ரீ தானா அது அப்படிங்கிறதையும் வந்து நமக்கு கேட்பாங்க. அதனால பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.